Hello everyone. இன்னைக்கு நாம டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல யூனிட் 3ல ஒரு தியரி ஒரு क्वेश्चन நான் சொல்றேன். ஒரு 8 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு நம்ம ப்ரொசீஜர் ஒன்னு பார்க்கலாம் அப்படினு சொல்லிருந்தேன் இல்லையா? சோ அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது வந்துட்டு பிளேட் கிரிடர்ஸ்க்கான டிசைன் ப்ரொசீஜர். இது இல்லாம நமக்கு வந்துட்டு கேண்ட்ரி கிரிடர்க்கான டிசைன் ப்ரொசீஜர் ஒன்னு இருக்கு. இதுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால இதை நான் வீடியோவாக போடுறேன். அது வந்துட்டு கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா அதில் நம்ம இவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒன் லைன் பாயிண்ட்ஸாக நம்மளால் அதை நோட் பண்ண முடியாது. அதனால் ஸோ அது நல்லா பார்த்துட்டு அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். இது மேபி நம்மளுக்கு ஸ்ப்ளிட் அப்பில் கேட்டாங்கன்னா இதை கேட்பாங்க. இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்துக்கலாம். சரி, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அஸ்யூமிங் செல்ஃப் வெயிட் இஸ் ஈக்குவல் டு W/200 வேர் W அப்படிங்கிறது டோட்டல் ஃபேக்டர்ட் லோட். Determine the factored shear force and bending moment. First point வந்துட்டு self weight வந்துட்டு W/200 ஈக்குவலாக இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்க. இந்த W அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டோட்டல் ஃபேக்டர்டு லோடு தான். நம்ம என்ன டிட்டர்மைன் பண்ணணும்னா ஃபேக்டர்டு ஷியர் ஃபோர்ஸ் என்ன, ஃபேக்டர்டு பெண்டிங் மொமெண்ட் என்ன அப்படிங்கிறது அசியூம் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா டிசைட் வெதர் டு யூஸ் ஆர் நாட் டு பி. நம்ம என்ன பண்ணணும்னா டிசைட் பண்ணணும், யூஸ் பண்ணணுமா இல்லை வேணாமான்னு. எதை யூஸ்? ட்ரான்ஸ்வர்ஸ் ஸ்டிஃப்னஸ். இது எப்படி படிக்கணும்னா டிசைட் வெதர் டு யூஸ் ஆர் நாட் டு பி யூஸ் ட்ரான்ஸ்வர்ஸ் ஸ்டிஃப்னஸ். ட்ரான்ஸ்வர்ஸ் ஸ்டிஃப்னஸை யூஸ் பண்ணணுமா இல்லை வேணாமான்னு நம்ம டிசைட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அஸ்யூம் த வேல்யூ ஆஃப் கேவோட வேல்யூ என்னன்னு அஸ்யூம் பண்ணோம். லைக் தட் D/TW அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்கனாமிக்கல் டெப்த்து என்ன அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணணும். D which is equal to MK/Fy whole power 1/3 T/3. இது வந்துட்டு ஃபார்முலா. இது செகண்ட் பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அவைலபிள் பிளேட் அரவுண்ட் திஸ் டெப்த்து. இதுலேருந்து டெப்த்து கண்டுபிடிச்சிட்டு இந்த டெப்த்தில் என்ன பிளேட் இருக்குது அவைலபிளா அப்படிங்கிறத நாம் செலக்ட் பண்ணணும். தேர்ட் பாயிண்ட்டு டிட்டர்மைன் த ஏரியா ஆஃப் ஃப்ளாஞ்ச் ரெக்வயர்ட் டு ரெசிஸ்ட் மொமெண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஏரியா ஆஃப் த ஃப்ளாஞ்ச் என்ன டிட்டர்மைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரொபோர்ஷன் ஆஃப் இட். ஸோ ப்ரொபோர்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ தட் BF/T satisfies requirements of plastic compact semi compact section. அப்போ அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு BF/Tயோட வேல்யூ வந்துட்டு என்ன பண்ணணும்னா பிளாஸ்டிக்கா இல்லை காம்பேக்டா இல்லை செமி காம்பேக்ட் செக்ஷன்ஸோட ரெக்குவயர்மெண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இது என்னன்னா நம்ம ஒரு டேபிளில் பார்த்தோம் இல்லையா? ஸோ நேற்று கூட ப்ராப்ளமில் பார்த்தோம் 84 எப்சலான் அது வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால அது காம்பேக்ட் செக்ஷன் பார்த்தோம்ல, அந்த கண்டிஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இந்த ஃபார்முலாலேருந்து வர வேல்யூ அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா மொமெண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் த கிரிடர் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஃபிஃப்த் பாயிண்ட்டு ஷியர் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வெப் அப்படின்னா நம்மளுக்கு தெரியுதையா? ஸோ இப்போ ஒரு ஐ செக்ஷன் இருக்குது அப்படின்னா இப்படி ஒரு ஐ செக்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த ஐ செக்ஷனில் இந்த இடத்தையும் டாப் ஃப்ளாஞ்சு பாட்டம் ஃப்ளாஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த பார்ட்டை வெப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஷியர் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த அந்த வெப்பு பார்ட்டுக்கான ஷியர் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்துட்டு மெத்தட்ஸ் என்ன அப்படின்னா எய்தர் சிம்பிள் போஸ்ட் கிரிட்டிக்கல் மெத்தடை வச்சோ இல்லைனா டென்ஷன் ஃபீல்டு மெத்தடை வச்சோ நம்ம கண்டுபிடிக்கணும். சிக்ஸ்த் பாயிண்ட்டு டிசைன் த வெல்ட் கனெக்டிங் ஃப்ளாஞ்ச் பிளேட் ஆர் வெப்பு பிளேட்டையும் ஃப்ளாஞ்ச் பிளேட்டையும் வெல்டை வச்சு கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம டிசைன் பண்ணணும் வெல்டை. அடுத்தது டிசைன் த என் பியரிங் ஸ்டிஃப்னஸ் என்னென்னு டிசைன் பண்ணணும். கனெக்ஷன் ஆஃப் ஸ்டிஃப்னஸ் என்னென்னு டிசைன் பண்ணணும். லோடு கேரியிங் ஸ்டிஃப்னஸ் வந்துட்டு டிசைன் பண்ணணும் தேவைப்பட்டால் இஃப் ரெக்வயர். அதே மாதிரி இன்டர்மீடியட் ஸ்டிஃப்னஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கணும் இஃப் ரெக்வயர். இவ்வளோ தான். இது வந்துட்டு பிளேட் கிரிடருக்கான டிசைன் ப்ரொசீஜர். இன்கேஸ் 8 மார்க்கில் கேட்குறாங்க இல்லை 2 மார்க்ஸில் இது கேட்குறாங்கனாலுமே நம்மளுக்கு இது வந்துட்டு இந்த ஸ்டெப்ஸ் எழுதிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் ஈஸியாக நோட் பண்ணி புரிகிற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் இந்த தியரி. நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு வின் கேல்குலேஷன், அதுக்கு முன்னாடி பர்லின் டிசைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது இல்லாமல் இன்னொரு கொஷின் நான் சொன்னது கேண்ட்ரி கிரிடரோட ப்ரொசீஜர் மறக்காமல் பார்த்துட்டு போங்க. ஓகே, தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் த வெரி பெஸ்ட்.